இப்ப நியூ எஜுகேஷன் பால் என்ன சொல்றாங்க, உங்களுடைய தாய்மொழியை உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இதே நம்ம எடுத்துப்போம், அப்படியே எடுத்துப்போம். அதாவது அவரவருடைய தாய்மொழியில் படிப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கணும். அதை புதிய கல்விக் கொள்கை உறுதி செய்கிறது. நல்ல விஷயம். இப்போ கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் இல்லை நெய்வேலியில் ஒரு பள்ளி இருக்குது. அங்கே படிக்கிறதுக்கு வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரு பையன் வர்றான். பெங்காலி படிக்கணும். எப்படி வருவோம் சொல்லுங்க, கான்செப்சுவலா சொல்லுங்க. வேலை இருக்கணும்ல. எப்படி யாருக்கு அந்த பையனுக்கு வேலை இருக்குமா? அவங்க அப்பாவுக்கு இங்கே வேலை கிடைக்கும்ல சார். அவங்க அப்பா எதுல வேலை பண்ணுவாரு? எங்க வேணா இருப்பார் சார். இதுக்கு என்ன தொழில் பண்ண கூட வருவாங்க. அங்க போய் பேசாது நவனீத், அதை கூட விட்டுருங்க. நான் திருப்பூர் உதாரணம் வச்சுக்கோங்க. திருப்பூர்ல வரவங்க எல்லாம் என்ன இன்ஜினியரிங்கும் மெடிசனும் முடிச்சா வர்றாங்க. எந்த கல்வியும் அதை கூட விட்டுருங்க சார். டெல்டா மாவட்டத்தில் அது ஒரு தனி விவாதம். ஆனாலும் டெல்டால விவசாய வேலைக்கு வர்றாங்க, நாத்து விடுறதுக்கு வர்றாங்க. இப்ப அவங்க பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கணும். இப்ப அதுக்கு ஒரு ஏதோ ஒரு லாங்குவேஜ் சார். நீங்க சொல்ல பாயிண்ட் நல்ல பாயிண்ட். அந்த பாயிண்ட் தான் வரேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்றது நல்லா இருக்கு. ஆனால் நடைமுறைப்படுத்த ஒரு பள்ளி, ஒரு கிளாஸ் ரூம் 50 பேர் இருக்கிறாங்க. 50 பேர்ல 35 பேர் தாய்மொழியா தமிழ் நான் எடுத்துக்கிறேன்றாங்க. 15 பேர்ல 15 லாங்குவேஜ் இருக்கிறாங்க. நீங்க எந்த டீச்சரை இப்ப போடுவீங்க? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.